இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் அம்மாவுக்கு போன் போட்டு அந்த சாமியார் நம்பரை வாங்கி நம்மளே போன் போட்டு விசாரிப்போம். கவிதா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவ மனசு சரியில்லைன்னு தான் அவளே ஆசிரமத்துக்கு போயிருக்கா. அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம். அப்பா, எனக்கு இந்த உண்மை தெரியற வரைக்கும் நான் இதை விடுறதா இல்ல. திரு, உங்க அம்மாவுக்கு போனை போடு. அக்கா, நானே போன் பண்றேன். அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம். மயிலண்ண, என் போனை கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? இப்ப போன் பண்ணா எல்லாமே தெரிய போகுது. இவ வண்டவாளம் தண்டவாளம் ஏறும். எல்லாருமே என்ன குத்தம் சொன்னீங்கல்ல, இப்ப தெரியும் இவ எப்படிப்பட்டவன்னு. நல்லூரம்மா, எல்லாம் என் கைய மீறி நடக்குது. இப்ப மட்டும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிரும். அவர் உயிருக்கும் ஆபத்து வந்துரும். நீதாம்மா என்ன காப்பாத்தணும். மகா, இந்தா. சொல்லுங்க, யாரு? சாமி, நான் மகா பேசுறேன். சாமி, சொல்லுமா. இங்க ஒரு பிரச்சனை சாமி. என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. அது வந்து எங்க வீட்ல. ஏய், முதல்ல போனை ஸ்பீக்கர்ல போடு. நீ என்ன பேசுறன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? போனை ஸ்பீக்கர்ல போடுன்னு சொன்னேன். என் புருஷனுக்காக நான் செஞ்ச பூஜைய செய்வன பூஜைன்னு நினைக்கிறாங்க. அந்த பூஜைய நீங்க தானே செய்ய சொன்னீங்க. நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. சாமி, நாங்க பிருந்தாவனம் வீட்ல இருந்து பேசுறோம். நீங்க இப்படி ஏதாவது ஒரு பூஜைய மகாவை பண்ண சொன்னீங்களா? அது என்ன பூஜை சாமி? அம்மா, இதுல சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. நான் தான் பூஜையை செய்ய சொன்னேன். அந்த பொண்ணோட புருஷனுக்கு ஆயுள் நல்லா இருக்கணும்னு, அவன் சீக்கிரமா அந்த பொண்ணு கூட வந்து சேர்ந்து வாழணும்னு ரொம்ப கவலையோடு வந்து கேட்டா.